ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 31வது திருநாமம் இப்போ நாம் பார்ப்பது ஜனார்தன சுதாய நமஹா. ஜனார்தனனின் மைந்தனுக்கு நமஸ்காரம். ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவனுடையதான புதல்வன். இந்த ஜனார்தனன் அப்படிங்கிறதான திருப்பெயருக்கு மகாவிஷ்ணு எல்லோருக்கும் ஆனந்தம் அளிக்கக்கூடியதனாலே சர்வாஹ்லாத கரத்வாத்து ஜனார்தனஹா அப்படின்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் 128வது நாமா அதற்கு அந்த பாஷ்யமானது தெரிவிக்கிறது. சர்வை ஜனேர் அர்த்தியதே யாஸ்யத்தே சுவாபிலக்ஷத சித்தையேதி ஜனார்தனஹா. இன்னொரு அர்த்தம் இருக்குது, தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேணும்னு எல்லாராலையும் வேண்டிக் கொள்ளப்படுபவர், அதனாலேயும் அவருக்கு ஜனார்தனர்னு ஒரு பேர். சமுத்திரத்தில் ஜனர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான ஒரு ராட்சசர்கள் ஒளிஞ்செண்டு எல்லாரையும் ரொம்ப சிரமப்படுத்தினார்கள், தேவர்களையும் சிரமப்படுத்தினார்கள். அப்போது பகவான் மகாவிஷ்ணு ஜனார்தனன்கிற பேரோடு வந்து அவர்கள் எல்லாத்தையும் அழித்ததுனாலே பகவானுக்கு ஜனார்தனன்னு ஒரு பேருன்னு 3 அர்த்தமானது இங்கே நமக்கு தெரியறது. கேரளத்தில் வர்க்கலா அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்தில் ஜனார்தனர் அப்படிங்கிறதான பேரோடு இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர். முன் நாமாவை நாம் பார்த்ததோடைய ஒரு தொடர்பு இந்த நாமாவுக்கு உண்டு திருப்பெயருக்கு. என்னென்னு கேட்டாக்கா ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரேயமிச்சேத் ஹூதாசனா ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். ஆரோக்கியம் வேண்டுமென்று சூரியனிடவும், ஐஸ்வர்யங்கள் வேண்டும் என்று சொன்னால் அக்னியிடவும், ஞானம் வேண்டும்னு சொன்னால் மகேஸ்வரனிடவும், மோட்சம் வேணும்னா ஜனார்தனர்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கு. முதல் நாம பகவானுக்கு மரணம் மூப்பு இதெல்லாம் இல்லாதவர்னு சொல்கிறது. இங்கே ஜனார்தன சுதன்னு சொல்கிறது. அப்பா கிட்டக்க ஒன்று இருந்தால் அது பையன்கிட்டக்க தானே, பையன்கிட்டக்க தானே அது வந்து சேரணும். அதனால் முன்பின் நாமாக்களுக்கு சம்பந்தமாக தன்னை அண்டினவர்களுக்கு பகவான் மோட்சத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்றார் சாஸ்தாவானவர் அப்படிங்கிறதானது இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரியப்படுறதாக இருக்குது. அதனால் ஜனார்தனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு நமஸ்காரம், ஜனார்தன சுதாய நமஹா என்று இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.